அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 1/11/2025 நவம்பர் மாதம் 1ஆம் தேதி விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் ஐப்பசி 15ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் சொல்வன்மை, குறள் 649. பல சொல்ல காமுறுவர் மன்றம் ஆசற்ற சில சொல்லல் தேற்றாதவர். தெளிவுரை குற்றமற்ற சில சொற்களை சொல்ல தெரியாதவர் உண்மையாகவே பல சொற்களை சொல்லிக் கொண்டிருக்க விரும்புவர். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள்: கடகத்தில் குரு விளிம்பில், சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், துலாமில் சூரியன், விருச்சிகத்தில் புதன் அதோடு கூட செவ்வாய், கும்பத்தில் சந்திரன் அதோடு கூட ராகு, சனி மீனத்தில் விளிம்பாகவும் வக்கரமாகவும். கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று பயணங்கள் ஏற்படும். சிலருக்கு தொழில் சார்ந்த பயணமாக அமையும். கலைகள் மீது நாட்டங்கள் ஏற்படும். சிறு வயதிலிருந்தே கலைச்சூழலில் வளர்வது, கலைப்படைப்புகளை பார்ப்பது மற்றும் குறிப்பிட்ட கலை வடிவங்களில் ஆர்வம் காட்டுவது போன்ற காரணங்களால் உந்தப்பட்ட உங்கள் குழந்தைகள் கலைகளை கற்றுக்கொள்ள ஆர்வமாக வகுப்புகளில் புதியதாக சேர்ந்து கொள்வார்கள். என்று வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும். வேலைப்பளு சிறிது அதிகம்தான். என்று காலம் தாழ்த்தி உண்ணும் நிலை கூட உண்டாகும். காதலில் வெற்றி கிடைக்கும். குழந்தைகளுக்கு கற்பதில் ஆர்வம் பெருகும். கல்வியில் புதிய வெற்றிகள் கிடைக்கும். பணியிடங்களில் பிரச்சனைகள் ஏற்படும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருப்பதுவே நல்லது. தொழில் செய்து வரும் இடங்களில் மன அழுத்தம் அதிகமாகும். இன்று பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கேட்டுவிட்டாரே நண்பன் தானே என்று உங்களிடமில்லாத பணத்தை யாரிடமாவது வாங்கி உதவ அந்த பணத்தை நீங்கள் தான் கட்ட வேண்டும் என்கிற சூழல்தான் இன்றைய கோச்சார நிலவரம். ஆடம்பரமாக வாழ செலவுகள் செய்வதை தவிர்க்கலாம். அதனால் பொருளாதார முறையை தவிர்க்க முடியும். உங்கள் நண்பர் இன்று உங்களை தேடுவார் பாருங்கள். அவர்தம் மனைவியினால் ஒரே பிரச்சனை. விவாகரத்து வழக்கு போட்டு பிரிந்தாகியும் விட்டது. ஜீவனாம்சமும் பணமும் கொடுக்க சம்மதித்தும் விட்டார். ஆனால் பிள்ளைகளை அவர்களோடு அழைத்து கொண்டு சென்று விட்டதாக சொல்லி வருத்தப்படுவார். இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் வாதம் தொடர்பான உடல்நல கோளாறுகள் உண்டாகும். வயதான உறவினர்களுக்கு உடல்நல சிக்கல் ஏற்படும். சிறுநீரகக்கல், புருவத்தில் வெட்டு, தழும்பு, அம்மை, புதுமையான ஃப்ளூ, உஷ்ண நோய், வெட்டு, ஜாயின்ட் பெயின், குடல்வால், சண்டைகளால் காயம், அம்மை, தீக்காயங்கள் இப்படியாக ஏற்படும். இன்று நீங்கள் ஹார்ட்வேர், சமையல் கூடம், பாபா கோயில், அடிக்கடி விபத்துக்கள் நடக்கும் இடங்கள், பட்டாசு தொழிற்சாலை மற்றும் பட்டாசு கடை, நெருப்புள்ள பகுதி, பள்ளத்தாக்கு, குப்பைமேடு, சுரங்கம், கசாப்பு கடைகள், மருத்துவமனை இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று மாலத்தி, ரஞ்சிதம், பூங்கொடி, பாலமுருகன், வெங்கட், பாலசுப்ரமணி, எழில் குமரன், வடிவேல், ஜெயபால் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் துவரை, பாகற்காய், பீட்ரூட் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். சூடான பதார்த்தங்கள் கையாளும் பொழுது சிறிது கவனம் இருக்கட்டும். இன்று சிவப்பு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.